கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வார்த்தை ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் தேவன் நம்மை மறக்க மாட்டேன் என்று உறுதியாய் வெளிப்படுத்துகிறார். ஸ்திரீயானவள், ஒரு தாய் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்துக்கு மாத்திரமே மகிமை உண்டாகட்டும். ஸ்திரீயானவள் வயிற்றில 10 மாதம் வளருகிற குழந்தைய வெளியே பிறந்த உடனே எத்தனை தாய்கள் ஈவிரக்கம் இல்லாமல் இதோ அந்த பிள்ளைகளை சாவடிப்பதும், இல்லனா துணியில சுற்றி தூக்கி எறிவதும், விட்டுட்டு ஓடி போகிறதும், இந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். எத்தனை ஸ்திரீகள் தன்னுடைய இன்பமான வாழ்க்கைக்கு பிள்ளைகள் தடையா இருக்கிறார்கள் என்று இதோ பிள்ளைகளை சாகடிக்கிறதை பார்க்கிறோம். எத்தனை பிள்ளைகள் இதோ தாயானவள் மூலமாய் கொல்லப்படுகிறார்கள். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. ஆமேன். அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தாய் கூட மறக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. அவர் மறந்தா நாம இருப்பதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வருவது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கம். இந்த முதல் தேதியில 4ஆம் மாதம் முதல் தேதியில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை இதோ, நான் உன்னை மறப்பதில்லை. யார் மறந்தாலும், எவர் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எதிலெல்லாம் அவர் மறப்பதில்லை என்று சொன்னா, இதோ நம்மை பாதுகாப்பதில். அவருடைய பாதுகாப்பு இல்லைன்னா நாம நிம்மதியா இருக்க முடியாது. கர்த்தர் நம்மை பாதுகாப்பதில் மறக்காமல் இருந்து நம்மை கர்த்தர் வழி நடத்துகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுகம் தருவதில் அவள் மறந்து போவதில்லை. இன்றைக்கு எத்தனை ஜனங்களுக்கு சுகம் இல்லை, ஆனா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சுகம் கொடுப்பதை ஒரு நாள் மறந்து போவதில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சகல நன்மைகள், அந்த நன்மை செய்வதில் ஒரு நாளும் நம்மை மறப்பதில்லை. அவர் அவருடைய நன்மைகளை நமக்கு நிதமும் செய்கிறார், நித்தமும் செய்கிறார், எப்பொழுதும் செய்கிறார். அன்பான பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மை நடத்துவாராக. தாய் மறந்தாலும், தாய் இறங்காவிட்டாலும் நான் உனக்கு இறங்கி நான் உன்னை மறக்காமல் நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். இதோ சகல காரியத்தையும் குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயா, அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா? தாய் மறக்கலாம். கர்த்தர் நம்மை காப்பதிலும், கர்த்தர் நமக்கு உதவி செய்வதிலும், நன்மை செய்வதிலும், இறங்குவதிலும் மறக்காமல் இருந்து சுகத்தை கொடுத்து நம்மை வழி நடத்துகிறார். தேவ ஜனங்களே, ஒவ்வொரு நாளும் நாம் அவரை மறக்காமல் எல்லா விஷயங்களிலும் ஏதோ அவரை நினைத்து கொள்ளும்படியால் நம்மை நாம் அவருக்கு முன்பாக அர்ப்பணிப்போம். எல்லா விஷயங்களிலும், எந்த காரியத்திலும் நாம் மனிதர்களை அல்ல, அவரையே நினைத்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு பிரியமா, இவர்களுக்கு நலமா என்று நாம் அவர்களை முன் வைப்பதினால் கர்த்தர் துக்கப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, என் ஜனங்களே, நான் உன்னை எப்பொழுதும் மறக்க மாட்டேன், நீ என்னை மறக்காதே. அன்பான தேவனுடைய ஜனங்களே, நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இதோ ஏசாயா 49:15 வார்த்தைக்காய் நன்றி. ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீரே சுவாமி. நீர் மறவாமல் எங்களை காப்பதினால், சுகத்தை கொடுப்பதினால், நன்மை செய்வதினால் நாங்கள் இம்மட்டுமாய் கர்த்தாவே நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. எங்களை நிலைப்படுத்தினவர் நீரா இருக்கிறபடியா இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்தம், இந்த தகப்பனைய ஆண்டவரே ஏசப்பா ஜனங்கள் மீது நிறைவேறட்டும். உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறதுக்காய் நன்றி. தொடர்ந்து கிரிகை செய்யும் காத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.